வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோசியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் பிஜிபியூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். கோதை நாச்சியாரால் நிர்வாகம் பார்க்கப்பட்டு நிறைய பேருக்கு பேமெண்ட் வரல அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. எந்த கணக்கு வழக்கையும் எங்களால எடுக்க முடியல. அதனால வாடிக்கையாளர் உங்ககிட்ட இருக்கிற ரிசிப்ட், நீங்க பணம் கட்டினதுக்கு உண்டான ரிசிப்ட், செக் கொடுத்தாருந்தாங்கன்னா அந்த செக்கு, இது எல்லாத்தையும் நீங்க கொண்டு வந்து ஆபீஸ்ல காட்டி என்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எங்களால எத்தனை பேருக்கு பணம் தரணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸ் எடுக்க முடியும். ஏன்னா ஆபீஸ்ல இருக்கிற டேட்டா பிரகாரம் எடுத்தோம்னா நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பேர் எனக்கு வரணும் உனக்கு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வாடிக்கையாளர்கள் பாருங்க, ஒரு 5ஆம் தேதிக்குள்ள நீங்க இப்போ எல்லாத்துக்கும் ஷார்ட் டைம் அப்படிங்கறதுனால 5ஆம் தேதிக்குள்ள அப்படிங்கிறது நீங்க உங்க கிட்ட இருக்கிற ஒரிஜினல் ரிசிப்ட் இருக்கணும். ஜெராக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அதை நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் ரிசிப்ட் இருக்கணும், ஒரிஜினல் செக்ஸ் கையில இருக்கணும். அதுக்கு உண்டான டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா இங்க இந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க. உங்க பேரு, முகவரி, எவ்வளவு அமௌண்ட், அது என்ன மிஷின் அப்படிங்கிற டீடைல்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நாங்க அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ பேமெண்ட் வரும் அப்படிங்கிற டீடைல்ஸ் நாங்க உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இப்போது இருக்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம வாடிக்கையாளர்களோட அப்படிங்கறது ஒரு சமரசமான ஒரு முயற்சி நேத்து நடந்தது. அதன்படி அப்படிங்கிறது வாடிக்கையாளர்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அந்த தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்குது. அதனால இன்னும் நிறைய பேருக்கு பேமெண்ட் வரணும், மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன மிஷினுக்காக பணம் கட்டி இருந்தீங்க, என்ன பேமெண்ட் வரணுங்கிற டீடைல்ஸை இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னா மொத்தமா எவ்வளவு பேருக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கடந்த 2 மாசமா அப்படிங்கிறது கோதை நாச்சியார் தலைமறைவா இருக்காங்க. அவங்க எந்த கணக்கு வழக்கையும் கொடுக்கல. யாருக்கு எவ்வளவு பேமெண்ட் தரணும் அப்படிங்கிற விஷயங்களும் தெரியல. ஒரு சைடு அப்படிங்கிறது அவங்களுக்கு லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குது. நிலத்தை அபகரித்த அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருக்குது. பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது. வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்புடன் நமது நிறுவனத்தின் மூலம் வாங்கப்பட்ட அந்த சொத்து மீட்கப்பட்டு விற்கப்பட்டு அனைவருக்கும் பணம் கொடுக்கும் வகையில் ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால யாரும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் கன்ஃபார்மா வந்துடும். என்னன்னா நம்ம நம்ம கம்பெனிக்காக சில ப்ராப்பர்ட்டியை வாங்கணும், அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி அப்படிங்கறது நம்ம கொடுக்க வேண்டிய கண்டிஷன்ல இருக்கும். சில முதலீடு இந்த ஃபேக்டரியில போட்டிருப்போம், ஸ்ட்ரீட் அந்த டெக்கா இன்ஜினியரிங் அதுல ஃபேக்டரி மற்றதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கணக்கு வழக்குகளை பார்த்து எவ்வளவு பணம் அவங்க கிட்ட இருந்து நம்ம இன்னும் ரெக்கவரி வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அவங்க கோதை நாச்சியார் அவங்க முடிவு பண்ணி சொன்னா மட்டும்தான் அது சாத்தியம். அதனால நீங்க யாரும் பணம் வராது அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமா பணம் வரும். சற்று காலதாமதம் இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு சொன்னா அவசர கதியில் நம்ம விற்க போய் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறது ஏமாத்தி ஒருத்தன் கொண்டு போயிட்டான். ஏன்னா அவசரம் இல்லாமல் இப்ப நம்ம வாடிக்கையாளர் பிரஷர் இருக்கிறதுனால அவன் பொறுத்த வரைக்கும் எனக்கு பணம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற கண்டிஷன்ல நான் போயிட்டு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். அப்ப அதனால எளிதாக அவருடைய சூழ்ச்சி வலையில நான் சிக்கிட்டேன். கோதை நாச்சியாரும் அந்த கோபியும் சேர்ந்து அப்படிங்கிறது பண்ண சூழ்ச்சியில நம்ம சிக்கி இன்னைக்கு நம்ம பொறுத்த அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறோம். அதனால அது போல இல்லாம இருக்கக்கூடிய விஷயங்களை என்னால நிதானமாகவும் சரியாகவும் செய்து உங்களுக்குரிய தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா சில கால அவகாசங்கள் அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். அது போலவே அப்படிங்கறது நான் அந்த தருணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் அப்படிங்கறது பொதுவாக நடந்தா மட்டும்தான் சில விஷயங்கள் சாத்தியம். அலுவலகத்தை மூடி வைக்கிறதுனாலயோ இல்ல வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் நான் டோட்டலா முடக்கிறதுனாலயோ உங்களுக்கு பணம் வர்றது சிரமம் இருக்கும். என்ன காரணம்னா, நீங்க மிஷின் வாங்கி தொழில் செய்ய முடியாத கேன்சல் பண்ணவங்க ஒரு 50-60 பேர் இருப்பிக்கலாம். இல்ல நீங்க மிஷின் லேட் ஆயிடுச்சு அதுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கினவங்க அப்படிங்கிறது ஒரு 50-60 பேர் இருக்கலாம். ஆனால் இந்த இயந்திரத்தை வைத்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அப்படிங்கிறது 400-500 பேருக்கு மேல இருக்காங்க. அப்போ இந்த 100-200 பேரால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணி நீங்க பிளாக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுபவரின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால இந்த தொழில் சிறப்பா செஞ்சிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து செய்யறதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நிறுவனத்தோடு இணைந்து அவங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் கொடுக்கிறேன்.
ஏன்னா கோதை நாச்சியார்கிட்ட இருந்து அப்படிங்கிறது வந்து நம்ம இன்னும் பணம் மீட்கப்படணும். அவங்க இன்னும் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. போலீஸ் அதுக்கு வந்து புதுக்கு அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்து நம்ம விசாரணை பண்ணி நாங்கள் வந்து புது டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனால உங்களுக்குரிய தொகை உங்களுக்கு வந்துடும். ஆனா எங்களுக்கு முறையான கணக்கு வழக்குகள் இல்லாததுனால நீங்க வந்து அந்த டீட்டெயில் அனுப்புங்க. என்கிட்ட அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச சுஜிதா இப்ப இல்ல, கோதை நாச்சியார் இல்ல, அவங்க போட்ட அதாவது நிறைய பேருக்கு அப்படிங்கிறது பேமெண்ட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பாதி பேமெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனா வாடிக்கையாளர்கள் அதை மறைச்சு ஃபுல் பேமெண்ட் வர்ற மாதிரி எங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படிங்கிறது செக் ரிட்டர்ன் ஆகி அப்படிங்கறது வந்து செக் வந்து பொறுக்கி இங்க கொடுத்துட்டு கேஷ் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்ப சூழ்நிலையை காரணம் காட்டி இல்ல எனக்கு பேமெண்ட் வரணும் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. அதனால இப்போ அந்த பார்ட்டி செக் ரிட்டர்ன் ஆகி அவங்க கேஷ் வாங்கிட்டு அவங்க கேன்சல் பண்ண செக் எங்க கையில இருக்கு. ஆனால் அவர்கள் நாங்க செக்க மேடத்துக்கிட்ட கொடுத்துட்டோம், ஆனா பணம் வாங்கல அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால நாங்களும் வந்து பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த ரிசிப்ட் டீடைல்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதை நாங்க வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெஜிஸ்டரை என்ரோல் பண்ணி அது எவ்வளவு நம்ம தர வேண்டியது இருக்குது அது அப்படின்னு நாங்க வந்து செக் பண்ணிட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு உரியான பேமெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா வாடிக்கையாளர்கள் நீங்க வந்து அவசரப்பட வேணாம், டென்ஷன் ஆக வேண்டாம். ஏன்னா நீங்க வந்து இப்ப எல்லா விஷயத்துக்கும் அப்படிங்கிறது எமோஷனலா சில எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது நம்மளதான் பாதிக்கும். நிறுவனத்தை பாதித்தால் அதனால வந்து பாதிக்கப்பட போறது நீங்க தான். ஏன்னா நிறுவனம் செயல்படல, நிறுவனத்தில் வந்து பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய போன் எடுத்து பதில் சொல்றதுக்கு ஆள் இல்ல, நிறுவனத்திற்கு வேலைக்கு வர்றதுக்கு ஆளு பயக்கிறாங்க. நீங்க வந்தா வந்து பொறுக்க அவங்க கிட்ட கோவப்பட்டு கண்டபடி திட்டுறீங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க உங்க போனை அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே மீதி இருக்கிற வேலைகளை நம்மளால செய்ய முடியாது. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து பொறுக்க ஒரு நாளைக்கு 500 கால் வருது அப்படின்னு சொன்னா என்னால வந்து பொறுக்க ஒரு 50 to 100 கால் தான் அட்டன் பண்ண முடியும். மீதி கால் என்னால் அட்டன் பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த தருணத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் எளிதாக இந்த சூழ்நிலையை கடந்து உங்களுக்குரிய தொகையை என்னால் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு நீங்க வந்து கம்பெனியை கொண்டு வரணும். வாடிக்கையாளர்களுக்கு அப்படிங்கிறது நம்ம பணம் வரணும் அப்படின்னு சொன்னா ஸ்டாஃப்ஸ் ஃப்ரீயா வேலை பார்க்கணும். அவங்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் அவங்க டீடைல்ஸ் எடுத்து கொடுப்பாங்க, டேட்டாஸ் எடுத்து கொடுப்பாங்க. அப்பதான் என்னாலையும் அப்படிங்கிறது கணக்கு வழக்கு பார்க்க முடியும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா வந்து இப்ப நீங்க வந்து வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து தெரியாத விஷயம் கிடையாது. என்னையும் நீங்க ஒரு தடவை சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அவங்க கோதை நாச்சியார் தான் டீல் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இயந்திரத்தை கொடுத்தது, உங்களுக்கு துணி வர்றது, நூல் வர்றது, பேமெண்ட் கொடுக்கறது, செக் கொடுக்கறது, நீங்க திரும்ப அப்படிங்கிறது இயந்திரம் வேணான்னு சொன்னா உங்ககிட்ட பேசி அப்படிங்கிறது திரும்ப அந்த இயந்திரத்தை வாங்குறது, இது எல்லாமே அப்படிங்கிறது கோதை நாச்சியார் தான் செஞ்சுட்டு இருந்தாங்கன்ற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்ப நீங்க எல்லாரும் உங்க கும்பலா வந்து நிக்கிறப்ப நீங்க யாரு, உங்க பேரு, இது எதுவுமே எனக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முறையான கணக்கு வழக்குகள் இல்லாமல் நம்ம வந்து அக்கௌண்ட்டை செட்டில் பண்றது அப்படிங்கிறது எளிதான காரியம் இல்லை. ஏன் சீட்ல உட்காந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீ 100 பேருக்கு தரணும், 150 பேருக்கு தரணும் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய கணக்கு கரெக்டா அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க கோதை நாச்சியார் தான் முடிவு பண்ண. என்னன்னா அவங்க நிறைய டீடைல்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க என்ட்ரி போட்டதான் கொண்டு போயிட்டாங்க. அந்த டைரி எல்லாம் இல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப சில ஜிபே வந்து பொறுத்தவரைக்கும் அவங்க நம்பர்லயும் வாங்கியிருக்காங்க. அவங்க நம்பர்ல அப்படிங்கறது வந்து பொறுத்தவரைக்கும் ஜிபே வாங்கியிருக்காங்க. அப்ப அதெல்லாம் அக்கௌண்ட்லயே வரல. அந்த மாதிரி அப்படிங்கிறது சில முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது வந்து இப்ப எங்கள் பார்வையில் அப்படிங்கிறது வந்து ஒரு 4.25 கோடியிலிருந்து 5 கோடி வரைக்கும் வரும் அப்படிங்கிற லெவலுக்கு இருந்தாலும் உண்மையான கணக்கு வழக்குகள் நிலவரம் என்ன அப்படிங்கறத கோதை நாச்சியார் வந்து அவங்க கொடுத்தா மட்டும்தான் அதுல தெரியும். அதுபோலவே இப்ப வாடிக்கையாளர்கள் இப்ப வந்து போயிருக்கோம் நிறைய பேர் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு பணம் வரணுமா வரலையான்னு எங்களுக்கு தெரியல. 2022, 21, 22 இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தர வேண்டியது இருக்குது அப்படின்னு வராங்க. அப்படி வந்து எந்த ஒரு கணக்கு வழக்கு எங்ககிட்ட இல்ல. அதனால இப்ப வந்து பொறுத்த வரைக்கும் முதல்ல லிஸ்ட் பிரிப்பேர் ஆகணும். இது நீங்க எல்லாருமே அப்படிங்கிறது இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டா போதும், நேர்ல வரணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இனிமேல் உங்களுக்கு டெய்லி அப்படின்னு நாங்க அப்டேட் பண்றோம். உங்களுடைய நம்பர் எல்லாத்தையுமே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குரூப்ல வந்து என்ன அப்டேட் ஆகுது, டெய்லி யாராருக்கு பேமெண்ட் போகுது, எப்படி நாங்க பண்ண போறோம்ன்ற விஷயங்களை எல்லாமே அதில் அப்டேட் பண்றோம். யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நாங்க ஓடி ஒளிய மாட்டோம். நிச்சயமா இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து நடக்கும். 34 வருஷமா நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இந்த ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி ஓடி ஒளியவோ வியாபாரத்தை நிறுத்தவோ நான் தயார் கிடையாது. அதனால எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கும் எனது நிறுவனத்தின் நோக்கம். ஆனால் நீங்க வந்து ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு கொஞ்சம் வந்து பொதுவாக சப்போர்ட்டிவா இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த நிலத்தை மீட்க முடியும், நல்ல விலைக்கு விற்க முடியும், உங்களுக்கு பணத்தை செலுத்த முடியும்.
இந்த இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம எளிதாக சால்வ் பண்ண முடியும். அதனால நமக்கு பணம் தான் வேணும். நம்மளை ஏமாற்றிய அந்த மோசடி கும்பலிடமிருந்து நமது சொத்தை மீட்டு அதை நல்ல விலைக்கு விற்று நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்களே ஆள் இருந்தாலும் விற்கலாம், ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. திண்டுக்கல்ல ரெட்டியார் சத்திரத்துல தான் அந்த இடம் இருக்குது. அந்த இடத்த நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் கைப்பற்றுவோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எளிதாக அவர்கள் வந்து மோசடி செய்து அதை கிரைய வாங்கிட்டு அவங்க வந்து பொறுத்த வரைக்கும் ரொம்ப தென்னாவிட்டு திமிரா தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. லீகலா அதை வந்து நம்ம வந்து பொறுத்த வரைக்கும் டேக் ஓவர் எடுப்போம். அதற்குண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குது. நிச்சயமா அதில் நம்ம வெற்றி பெறுவோம். அந்த சொத்தை நம்ம எடுப்போம். அதை வித்து கொடுக்கறதுக்கு கூட அனைத்து விஷயங்களும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இதற்கு மேல அப்படிங்கறது அவங்க வந்து அந்த நிலத்தை அப்படிங்கறது வந்து ஒரு எந்த சூழ்நிலையில அவங்க வந்து நம்மளை ஏமாத்தல முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவர்கள் தர வேண்டிய பணத்தை மோசடி செய்து பண்ணாங்க அப்படிங்கிறது நம்மகிட்ட எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த எவிடன்ஸை வச்சு அந்த கிரயத்தை கேன்சல் பண்ணலாம். அந்த கிரயத்தை நம்ம கேன்சல் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்படிங்கறது வந்து நம்ம திரும்ப நல்ல விலைக்கு விற்று இந்த பிரச்சனையை நம்மளால முடிக்க முடியும். அதனால வாடிக்கையாளர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சூழ்நிலையை நம்ம கடக்கிறதுக்கு உதவுங்க. எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பால் மட்டும்தான் என்னால செய்ய முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் நாம் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம திரும்ப இன்னொரு துரோகம் சூழ்ச்சி இல்லாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு நீங்க வந்து உறுதுணையா இருந்து இந்த சூழ்நிலையில சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்லதொரு வியாபாரத்தை என்னால வழிநடத்த முடியும். நன்றி, வணக்கம்.